ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவர் அட்டாக் பண்ணி தரமாக அட்டாக்கிங் 5 பேர் கொண்டு வந்தார், ஈட்டோ, மெஸ்ஸி, கிரீஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ எண்டில் யார் ஜெயிக்கிறான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வச்சு செய்ய போகிறான்னு தான் நான் நினச்சேன். ஸோ வீடியோ எண்டில் நீங்களே பார்த்துக்கோங்க. அவர் அட்டாக்கிங் தரமாக இருக்கனால மேன் மட்டும் மார்க் பண்ணால் போதும். மேன் மார்க் பண்ணி இன்டர்செப்ஷன் பண்ணி கவுண்டர் அட்டாக்ல கோல் ஸ்கோர் பண்ணால் போதும். ஸோ ஜெராட் நல்ல ஒரு இன்டர்செப்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஜெராடுக்கு வந்து ஃபோடனுக்கு ஒரு பாஸ். ஸோ குட்டி போய் உள்ள கேரி பண்ண டபுள் டச் கேரல் ட்ரை பண்ணலாம் பார்த்தா, பட் மேன் மட்டும் இருந்தனால ஒரு ட்ரெண்டுக்கு ஒரு பாஸ் போட்டு ஒரு கிராஸ் ஒன்று போட்டார். ஸோ அங்கே கோஸ்டல் விட்டா நான் இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இன்டர்செப்ஷன். அங்கேருந்து பறந்து வந்தாருங்க, ஆம்பலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஒரு டபுள் டச் பண்ணி உள்ள கேரல் பண்ண மட்டும் மார்ஷல் டன் பண்ணி கேரல் பண்ணிட்டாரு. ஸோ பரவாயில்ல விடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பவர் பால் இருக்கு, நல்ல ஒரு இன்டர்செப்ஷன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஜக்காரி நல்ல ஒரு இன்டர்செப்ஷன், மேன் மார்க்கிங். ஓகே, மம்பாட்டு ஃபோன் நிறைய ஸ்பேஸ் கரெக்டாக மட்டும் சொல்லிட்டு ஒரு த்ரூ பாஸ். ஓகே, சன் ஒரு ஸ்கோர் பண்ணலாம் பார்த்தா ஸ்கோர் பண்ணி கொடுத்துறாங்க. ஆக மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துறாரு சன், அற்புதமான ஸ்கோர். ஸோ ஓகே, அகே நம்ம மேன் மட்டும் மார்க் பண்ண போதும். ஓகே, நல்ல ஒரு பொறுமையாக ஆடினாரு. ஸோ பாவம், ஆனால் 2 நிமிஷம் பால் நம்மள்ட்ட கொடுத்துறாரு. எகேன் பால் நம்மள்ட்ட இருக்கனால நம்ம த்ரூ கேரி பண்ண மம்போட்ட ஸ்பேஸ் இருக்கனால. ஸோ எகேன் நல்ல ஒரு த்ரூ பாஸுங்க, நல்ல ஒரு த்ரூ பாஸ். பட் ஏன் இந்த இடத்துல சன் என்ன தான் தெரியல. ஸோ ஆஃப் சைடு அதனால நின்றுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு அவேர்னஸ். ஸோ எகேன் பால் நம்மள்ட்ட இருக்கு, நல்ல இன்ட்ரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காரு விவிடி. ஓகே, நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அங்கே ஜெராட் நல்லா அட்டாக் ஏறனால நிறைய ஸ்பேஸ் இங்கே பூம் ட்ரை பண்ணலாம். பூம்னு வச்சு அங்கே பறந்து ஸ்பைடர்மேன் மாதிரி நல்ல சேவ் எடுத்து கொடுத்துருக்காரு கோலி கீப்பர். ஓகே, எகேன் பால் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்குது, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ சக்காரேட்டேருந்து சன்டேருந்து ஜெராடு எகேன் டேவிட் மாமா வராரு. அவர்கிட்ட திரும்பி ஒரு டபுள் டச் பூமின்னு அடித்தேன். ஸோ நல்ல ஒரு திரும்ப ஸ்பைடர்மேன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, திரும்பி ஒரு கிராஸ் போட்டு திரும்பி நல்ல ஒரு ஹெட்டிங்க, திரும்பி ஒரு ஸ்பைடர்மேன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. யாருங்க மனசு 3 நிமிஷத்தில் 3 சேவ் பண்ணி கொடுக்கணும் பார்த்துட்டு இருந்தா. நல்ல ஒரு இன்டர்செப்ஷன். ஓகே, நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. சன்டே இந்த கேரல் பண்ணலாம் பார்த்தா, கேரல் பண்ண நீ எப்போ பிடிப்பேன்னு பார்த்தா தவளை நியாயம் பிடிக்கிறான் அவர் சொல்லிட்டு வெளியே அடிச்சிட்டாரு. எகேன் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு அட்டாக்கிங் உள்ளே ஏறிட்டாருங்க. ஸோ இந்த ஒரு நல்ல இன்டர்செப்ஷன் தேவை. விபிடி தரமான ஒரு இன்டர்செப்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ எகேன் ட்ரெண்ட் சென்டரில் நிறைய ஸ்பேஸ் இருந்தனால சகாரிக்கு ஒரு பாஸ். சகாரி டு மம்பாப்பே டு சன்னு. ஸோ சன் டு மம்பாப்பே த்ரூ பாஸ் பண்ணலாம் பார்த்தா கல்ச்சரில் வருவான், இங்கே போட்டான் பால். ஓகே, எகேன் சன்னு. ஸோ நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சன்னு டபுள் டச் டேவிட் மாமா தான் தெரியுமா வாழைப்பழம் மாதிரி வெளியிட்டு ஒரு கோல் போயிட்டு. ஸோ எகேன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான கோல். எகேன் கக்காட நல்ல ஒரு இன்டர்செப்ஷன். ஸோ சக்காரியா டு கக்கா டு சன் டு கக்கா சன். ஓகே, நல்ல ஒரு த்ரூ பாஸ் உள்ள ஒரு நிறைய ஸ்பேஸ் இருக்கு, பட் கேரல் பண்ண முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஓகே, டேவிட் மாமா டபுள் டச் திருப்பி டும்னு அடிச்சு போறேன். டேவிட் மாமா வந்து டபுள் டச் வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் பரவாயில்ல, நல்ல ஒரு ட்ரையே வெளியே அடிச்சார். ஆனாலும் ஓகே, ஜெராட் நல்ல ஒரு த்ரூ பாஸ் ஃபோடன் டு ட்ரெண்ட் நிறைய ஸ்பேஸ் உள்ள கேரி பண்ணேன், பட் நல்ல ஒரு கனெக்ட் ஆகல. ஸோ எகேன் லைட்டாக டர்ன் பண்ணி பாஸ் மூவ் பண்ணலாம் பார்த்தேன். ஸோ நல்ல அற்புதமான பாஸ் மூவ். ஓகே, உள்ள கேரி பண்ணி ஒரு கிராஸ் ஒன்று ட்ரை பண்ணாரு. அற்புதமான கட்டிங்க. ஸோ தரமான ஒரு கோல். 50-50 ஆகும். ஓகே, 2 பேருக்கு கிரெடிட்ஸ் ஆகும். ஸோ ஓகே, ட்ரெண்ட் டு ஃபோடன் டு மம்பாப்பே டு சன்னு. அங்கே பொறுமையாக நின்று டபுள் டச் ட்ரை பண்ணால் டபுள் டச் ஆகல. அற்புதமான கேளுங்கல்ல, கோலி போலாம் 4 நாள் கழிச்சு வந்து பறந்து விழுவாரு. எதுக்குன்னு தெரியல. பாஸ் பண்ணாரு, வெளியே போனார், சுற்றுறீங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு. இந்த மேட்சை நம்ம வின் பண்ணி டிவிஷன் 1 ரீச் ஆச்சோம். ஏன்டா லேட்டு? சரி குடி.